ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் athiranbiztech. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான பிஸ்னஸ் பிளானில் வந்திருக்கோம். கோகாஸ் ஸ்டேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோடு இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த வருஷன் தான் இந்த கோகாஸ் ஸ்டேஷன். இப்போ பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் ப்ரைஸ்லாம் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்லேருந்து மூவ் ஆகிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் பெட்ரோலில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ஸ்டேஷன் அமைச்சிக்கலாம். இந்த கோகாஸ் ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த கேஸில் இப்போ ஆட்டோ இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்பிஜியில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆட்டோ எல்பிஜிக்கெலாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர் எல்பிஜியாக இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் சிலிண்டராக இருக்கட்டும், இது எல்லாமே இங்கே எடுத்து வந்தோம்னா நம்ம இங்கே ஃபில் பண்ணிடலாம் எல்பிஜி கேஸ். ஸோ இந்த ஸ்டேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போது. கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யாரை அப்ரோச் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக பெஸ்ட் ஐடியாஸ், பெஸ்ட் இன்னோவேஷன் பிளான்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த கோகாஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு முக்கியமாக ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா லேண்ட். ஸோ லேண்ட் ரெக்குயர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டில் வருது. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா 65 feet உங்களுக்கு பிரெத் இருக்கணும். லென்த்து பார்த்திங்கன்னா 80 feet. ஸோ 80 × 65 இது வந்து மஸ்ட்டுங்க. ஸோ இது லென்த்து பிரெத்தாகவும் இருக்கலாம், பிரெத் லென்த்தாகவும் இருக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷனில் இருந்தால் மட்டும் போதும். 65 × 80. ஸோ இந்த டைமென்ஷனில் உங்களுக்கு லேண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் கேஸ் ஸ்டேஷன் அமைக்க முடியும். இதுக்கு மேலே இருந்தால் அடிஷ்னல் ஓகே, பட் இது கம்மியாக இருக்கக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட் ரூல். செகண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இந்த கேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 lakhs தேவைப்படும். இந்த 50 lakhs வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் ரெடி பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ளஸ் அப்ரூவல்ஸ் வாங்குறதுக்கு, அப்புறம் இந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, இது மாதிரி ஓவரால் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 lakhs தேவைப்படும். 50 மினிமம் 50 to 70 lakhs உங்களுக்கு தேவைப்படும் இந்த கேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு. ஸோ லேண்ட் ரெடி பண்ணிட்டீங்க, அடுத்தது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெடி பண்ணிட்டீங்க. ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சுன்னா தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் ரெடி பண்ணணும். லே அவுட் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க லேண்டில் இருக்க டைமென்ஷன் படியே உங்களுக்கு லே அவுட் போட்டு கொடுப்பாங்க, ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுப்பாங்க. இப்போ வீட்டுக்கெலாம் நம்ம ஸ்ட்ரக்சர் போடுறாங்க இல்லையா, டயக்ராம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி டயக்ராம் போட்டு கொடுப்பாங்க. அந்த டயக்ராம் ரெடி பண்ண பிறகு நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் அத்தாரிட்டிஸை அப்ரோச் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம லைசன்ஸ்லாம் வாங்குறதுக்கு. இப்போ லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர் இவங்கள்ட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை போய் அப்ரோச் பண்ணணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம வந்து சர்டிஃபைட் வாங்கணும். இந்த லே அவுட் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம், இந்த லேண்ட் வந்து கமர்ஷியல் லேண்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரெசிடென்சியில் எங்கேயுமே ஆரம்பிக்கல. ஸோ யாருக்கும் இது ப்ராப்ளம் வராது, பொல்யூஷன் வந்து வராது. ஸோ இது மாதிரி எல்லா சர்டிஃபைடும் நம்ம வாங்கணும். வாங்கின பிறகு அந்த லே அவுட் வந்து சர்டிஃபைட் பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணிவிட்டு அந்த லே அவுட் சர்டிஃபைட் பண்ண பிறகு நம்ம கோகாஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணணும். அவங்கள அப்ரோச் பண்ண பிறகு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நம்மளுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ காஸ்ட் எல்லாமே நம்ம தான் பேர் பண்ணணும். அவங்க ஜஸ்ட் ஐடியா கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பிஸ்னஸை. கோகாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோகாஸில் நீங்கள் போயிட்டு கால் பண்ணி பேசினாலே போதும். தே வில் ஸ்டார்ட் கைடிங் யூ. ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கும் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கூடவே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இன்னொரு பிஸ்னஸ் மாடல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது. நான் சொன்ன டைமென்ஷனில் 65 × 80 இந்த டைமென்ஷனில் உங்கள்கிட்ட லேண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணி இவங்கள்ட்ட லீஸ்க்கு விடலாம். நீங்கள் லீஸ்க்கு விட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க பர் இயருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பிஸ்னஸ் ரெவன்யூவாக அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லேண்ட் கண்டிப்பாக கமர்ஷியல் ஏரியாவில் தான் இருக்கணும், டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. ஸோ சிட்டிக்கு
பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போது ஒரு லேண்ட் இருக்குன்னா அங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி இல்லை கேஸ் ஸ்டேஷன் மாதிரி அமைச்சா நல்லா ஓடுமா, அது மாதிரி லேண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வீ கேன் கெட் டுகெதர் அஸ் எ பிஸ்னஸ் பிளானாக அமைச்சு நம்ம கேஸ் ஸ்டேஷன் அமைச்சிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஐ அம் டேர் டு சப்போர்ட் யூ. இந்த சேனலில் நம்ம இருக்க பெஸ்ட் ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் மைண்டில் வருது, இன்னும் டீட்டெயிலாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் பிளான் பிங்க் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில், நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye.